அண்மைச் செய்தி. பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கம் இந்தியாவில் முடக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசின் கோரிக்கையை ஏற்று பாகிஸ்தான் அரசின் எக்ஸ் பக்கம் முடக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கம் இந்தியாவில் முடக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசின் கோரிக்கையை ஏற்று பாகிஸ்தான் அரசின் எக்ஸ் பக்கம் முடக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கம் இந்தியாவில் முடக்கப்பட்டது. இந்திய அரசின் கோரிக்கையை ஏற்று பாகிஸ்தான் அரசின் எக்ஸ் பக்கம் முடக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். பாகிஸ்தான் அரசின் எக்ஸ் பக்கம் இந்தியாவில் முடக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? பயங்கரவாத சம்பவத்திற்கு பிறகாக இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்திற்கு பின்னணியிலே பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பாவினுடைய பங்களிப்பு இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் பாகிஸ்தான் தொடர்பான பல்வேறு மாற்றங்களை வெளியுறவுத்துறை ரீதியாகவும் உள்துறை ரீதியாகவும் தொடர்ந்து இந்திய அரசு மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் இந்தியாவில் பாகிஸ்தான் அரசினுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தை பார்வையிட முடியாதபடி அந்த வலைதள பக்கத்தை முடக்குவதற்காக மத்திய அரசு விடுத்த கோரிக்கையினை ஏற்றுக்கொண்டு பாகிஸ்தான் அரசினுடைய அதிகாரப்பூர்வ அந்த எக்ஸ் வலைதள பக்கம் இந்தியாவில் முடக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் அரசு பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கூறி பொய்யான தகவல்களை பரப்ப முற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசினுடைய இந்த எக்ஸ் வலைதள பக்கம் இந்தியா எல்லைக்குள் முடக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. பாகிஸ்தான் அரசை பொறுத்தவரை நேற்று முதலே அவர்கள் வழக்கமான அதே அணுகுமுறையை கையாள பார்க்கின்றார்கள். இந்தியாவில் நடைபெறக்கூடிய தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லக்கூடிய விதமாக முரண்பட்ட கருத்துக்களை பாகிஸ்தான் அரசினுடைய உள்துறை சார்ந்தவர்கள் தெரிவித்து வந்த நிலையில்தான் இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தானினுடைய பொய்யான செய்திகள் பரவுவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்திருக்கின்றது. அதன்படி பாகிஸ்தான் நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ அந்த எக்ஸ் வலைதள பக்கம் தற்போது முடக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக முக்கியமான தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் உள்துறை வெளியுறவுத்துறை சார்ந்த அமைச்சர்கள் செயலாளர்கள் மட்டத்தில் அந்த ஆலோசனை கூட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்தடுத்த கட்டமாக பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகள் வேகமெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது பாகிஸ்தான் அரசினுடைய இந்த அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கம் இந்திய எல்லைக்குள் மொத்தமாக முடக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.